கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நான் பையனுக்கு வாய்ப்பு கொடுங்க. பிரியாணி பார்த்தீங்கன்னா அருமையாக சமைப்பார். வீடியோ பார்க்குறேன் அது அப்படி கேளு. எந்த அளவுக்கு நம்ம மாஸ்டர் பார்த்தீங்கன்னா சமையல்னாவே நம்ம அருள் மாஸ்டர் தாங்க பயங்கரமாக பண்ணுவார். பிரியாணினாவே ஸ்பெஷலிஸ்ட். தக்காளி சாப்பாடு ரெடி ஆச்சு. தக்காளியா? அருள் கஷ்டப்பட்டு பிரியாணி பண்ணி வச்சுக்கிறோம். வெல்கம் டு நம்ம ஏரியா மச்சி விலாக். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி தாங்க பண்ண போகிறோம். ரொம்ப நாள் கழித்து நம்ம பண்ணுறோம். ஏன்னா பசங்களை ஒரே இடத்துல கூப்பிட்டு வந்து ஒரு சமையல் பண்ணுறதுனாவே பயங்கர கஷ்டமாக இருக்குது. இன்றைக்கி தாங்க பசங்கள்லாம் வெளியூர்லேருந்து வந்துட்டோம். நம்ம பார்த்தீங்கன்னா வெங்காயம் இதெல்லாம் அரைஞ்சிட்டு இருக்காரு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரெடி ஆகிடும். ஓகே வாங்க பார்க்கலாம். என்னென்ன பார்த்தோன்னா கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தோம்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம் எப்பயும் பார்த்தீங்கன்னா என்னது சிக்கன் பிரியாணினாவே மாஸ்டர் நம்ம அருள் தாங்க பயங்கரமாக பண்ணுவார். சிக்கன் பிரியாணினாவே மாஸ்டர் ஏதாவது சொல்லுங்கள் பார்க்கலாம். உங்களோட சமையலில் என்னென்ன டேஸ்ட்டு போடுவீங்க? சமையல் வந்து அன்பு, நேசம், பாசம், ரோகம் இதெல்லாம் போட்டாவே டேஸ்ட் வந்துருக்குறியா? ரைட்டு பாருங்க என்னென்ன அப்படி சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா வெங்காயத்தை வந்து இப்படி கட் பண்ணாதான் அதாவது வந்து கரெக்டாக ஒரேமாரி வெங்காயோட இது பச்சை வாசம் போகும். ரைட்டு. அப்புறம் அதுக்கு அடுத்தது அடுத்து வந்து இந்த இதில் எடுத்துருவோம். எப்படியும் போடலாம், எடுக்கலாம், எடுத்துருவோம். ஓகே. ஏன்னா வீட்டில் அப்படியே சொல்லி கொடுத்தாங்க அதே மாதிரி பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பிரியாணி மசாலா, தூள் உப்பு, அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரியாணி பட்டை, அப்புறம் ரோஸ் பை. இதனால இந்த பவுடர் இருக்கு, ஜிலேபி பவுடரெல்லாம் வாங்கியிருக்காரு கலர் வரத்துக்கு. தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பிரியாணி தேவை எல்லாம் வாங்கியிருக்கோம். ஆனால் டேஸ்ட் வருமா தான் தெரியல. ஓகேங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 2 காதல் நண்பர்கள் பார்த்தீங்கன்னா ஜோடியாக எப்பயும் பார்த்தாலும் நினைப்பார். அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே சமைக்கிறப்ப என்னென்ன போடுறேன்னு சொல்லிட்டு அப்படியே காமிக்கிறேங்க. தக்காளி பண்ணுறதெல்லாம் இல்லை ட்ரைனிங்கோட பண்ணோம். நீ எடுத்தோன்னே இப்படி கட் பண்ண முடியாது. பாரப்பா எல்லாரும் தக்காளி திருப்பி வச்சு கட் பண்ணுவாங்க, நீ ஒரு இதாக கட் பண்ணிட்டு இருக்கிறா. நம்ம வந்து அப்படித்தான். இப்போ எல்லாத்துக்கும் நமக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? நம்ம ஆள் டிஃப்ரெண்ட்னு சொல்லி காமிக்கணுங்கிறியா? ஆமாம். இந்த இது மட்டும் எப்படி கட் பண்ண தெரியலாம், சென்டர் கட் பண்ணிக்கிறேன். மற்றவங்களுக்கு நமக்கு என்ன டிஃப்ரெண்ட் தெரியும்? அது வேணால் கரெக்டு தான். இல்லை எல்லாம் நாளாக கட் பண்ணுவாங்க, நான் எப்படி கட் பண்ணுறேன் பார்த்தீங்களா? நீ போப்பா ஸ்பீட் வந்துடும். அருமையாக கட் பண்ணி கேட்டுக்குதே. எத்தனை யூடியூப் சேனல் பார்த்துருக்குறோம். நான் அரிசியாக ஊட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே சமையல் பண்ணுறப்ப காமிக்கிறேங்க. அதான் பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கான அனைத்து பொருளும் வாங்கிட்டு வந்தாச்சு. டாமி அம்மா அவர் பார்த்தீங்கன்னா அவ்வளோதாங்க. பார்த்தீங்கன்னா 10 வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே பண்ண வேண்டியதாங்க. ஃபஸ்ட்டு வச்சு பார்க்குறாடே. ஓகேவா? இங்கே அங்கே எறிய மாட்டேங்குது. உள்ள தள்ளி விட்டுருந்தேன். நல்லெண்ணெய் ஸ்பான்சர் மாதிரி. ஸ்பான்சர் பிரயோஜனம் இல்லை. நீ அவனுக்கு ஸ்பான்சர் பண்ணுறதா இருக்குது. அவன் நமக்கு யாரும் கூட தெரியாது. நம்மள என்ன பத்துமா என்ன கரெக்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா கமெண்ட் சொல்லுவாங்கல்ல. டால்ட்டா எந்த டால்ட்டா இருக்குது? எங்கடா எண்ணெய் காணா? அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா எண்ணெயும் ஊற்றியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கடுகெல்லாம் வாங்கியிருக்க மாட்டோம். இதுதான் கடுகு. எதுக்காக போகிறது? மனம் வரதுக்காக. வாசனை. இதனால ஒரு பிரயோஜனம் இல்லை, வாசனைக்கு தான். கண்டிப்பாக பிரியாணி பட்டை இது தனியாக டேஸ்ட் கொடுக்குட்டா. இலை தின்றுக்கிறியோ? ரொம்பலாம் போடா, 2 மட்டும் போட்டு அந்த மற்ற நல்லா போடு. எதுக்கு சார் பூவெல்லாம் போடுறாங்க? ஓகே ஓகே சார். ஓகே. மற்றதெல்லாம் கூட போட்டு. நெக்ஸ்ட்டு மாஸ்டர் பார்த்தீங்கன்னா 2வது மாஸ்டர் இடையில நின்றுட்டு எதாவது சொல்லிட்டு இருப்பா. நான் வீடியோவில் மட்டும் வர மாட்டேன். என்றைக்குமே செஃப். நாம சும்மா இது என்ன சொல்கிறது, சும்மா ஜால்ற மாதிரி. கரண்டி எடுத்துட்டு வாப்பா பிரபு. அதான் கழிட்டீங்களா? கழுவி வச்சலாம். அடுப்பு சிம்மில் வைங்க. இருக்குவாங்க. அவ்வளோதாங்க. பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. எடுக்குது வாசனை நல்லா அடிக்குது.
இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய், அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரியாணியோட பட்டையெல்லாம் போட்டாச்சுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெங்காயம். எண்ணெய் தான் பத்தலைன்னு நினைக்கிறேன். எண்ணெய் பத்தலை, ஏதாவது சொதப்புறதானா இப்படி தாங்க டேஸ்ட்டாக இருக்கும். அது வேணா கரெக்டு தான். அப்புறம் அது நல்லா இருந்திருக்குன்னு சொல்லுவோம். எண்ணெய் இல்லைன்னா கொஞ்சம் தலையிட்டு தண்ணி ஊற்றிக்காங்க. வெங்காயம் எதுக்கு போடுறோம்? எதுக்காக போடுறோம் சொல்லு, நீ தான் வரும் நமக்கு அந்த கிரேவி மாரி ஒரு அழுத்தம் போடுறது. தக்காளி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப போட்டாலும் ஒரு மாதிரியாக தான் இருக்கும். ரொம்ப இதாக இருக்கும். தக்காளி போட்டாச்சு. இதோட மூடி சொல்லுங்க மாஸ்டர் என்னன்னு. இதுதான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டும் கலந்த கலவையா போட்டு அடிச்சு கொடுத்துக்க. ஆமா, நம்ம வந்து வீட்டுல செஞ்சு அடிச்சு கொண்டு வரதுக்குலாம் இது டைம் இல்ல, அதுக்கான பொறுமை இல்லை எங்களுக்கு. இன்னொன்னு இருக்குறா பாரு, அதே போடுறா. சரி போடுற இரு. அது வந்து கீழே இது என்ன மசாலா? சக்தி. உழுப்பு தானே போடாது. இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா, பிரியாணி மசாலாலாம் போட்டாச்சுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தயிர். ஓகே, ஒரு தயிர் பாக்கெட் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்தோம், அதையும் போட்டாச்சுங்க. போட்டு முளக்க கூடாதுடா. லெமன், ஒரு ½ லெமன். போதும். அவ்வளோதாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கறியை போட்டாச்சு. பிரியாணிக்கு தகுந்த மாதிரி கறி பார்த்தீங்கன்னா கடையில் சொல்லி வெட்டிட்டு வந்துட்டோம். இது லைட்டாக வெந்ததுக்கப்புறம் போட்ட வேண்டியது அரிசியா. இது வந்து அரை வேக்காடில் இருக்கும். அரிசி அப்போ போட்டால் கரெக்டாக இருக்கும். அடுத்த டாப் அருள் அனுப்பி விட்டுறலாம் முடிச்சு. சரி, நான் எது தப்பு செஞ்சா ஏங்க வீடியோ பார்க்குறேன், கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நான் பையனுக்கு வாய்ப்பு கொடுங்க. பிரியாணி பார்த்தீங்கன்னா அருமையாக சமைப்பாரு. வீடியோ பார்க்குறேன் அப்படி கேளு, நம்பிக்கை தான் பார்ப்பாங்க. சாப்பிட்டு சொல்கிறேன் என்னென்னு, அப்புறம் அதுக்கப்புறம் வாய்ப்பு கொடுங்க. நல்லா ஞாபகம் இருந்துச்சு. இந்த வெள்ளை மீன் தின்னீங்க வாசனை நல்லா உனக்கே தின்னீங்க. கண்ணு எரியுது, எனக்கு கூட வயிறுலாம் எரியுது. வயிறெல்லாம் எரியுதுக்கிறியா? நீ சாப்பிடல கண்ணு எதிரே நீங்க புரோட்டா வாங்கிட்டு. அவ்வளோதாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி போட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எத்தனை இது வருதுன்னு சொல்லிட்டு வல்லவனுக்கு புல்லும் ஆயுதங்கிற மாதிரி டம்ளர் கொண்டு வரலைங்க. அதனால பார்த்தீங்கன்னா வாட்டர் கேனை கட் பண்ணி எத்தனை 2 போட்டுக்கண்ணா? 2 இதோட 3 எல்லாத்தையும் போட்டு ஒரே கப்பு. அவ்வளோதான். அதுக்கு 4 தான் வர மாட்டேங்குது. 4 8 ஊற்றுறோம். 4 கப். எத்தனை? 8 ஊற்றணும். 8 ஊற்றணும். இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி, கறி, மசாலா எல்லாம் போட்டாச்சுங்க. பிரியாணி பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டுருக்கு. என்னதுன்னா இந்த சட்டிக்கு தகுந்த இது எடுத்துகிட்டு வரலைங்க மூடுறதுக்கான இது. அதனால் பார்த்தீங்கன்னா வடை சட்டியிலே மூடி வச்சாச்சு, கரண்டியை வச்சு மூடி வச்சாச்சு. இதை பார்த்தீங்கன்னா இப்போ பயங்கரமாக ரெடி ஆகிட்டு இருக்குது. பார்க்கலாங்க ஃபைனலாக பிரியாணி எந்த அளவுக்கு வருதுன்னு சொல்லி. பார்த்தீங்கன்னா ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு கலர் தான் வரல. கலருக்கு பார்த்தீங்கன்னா ஜிலேபி பவுடருங்க. எந்த அளவுக்கு பக்குவமாக போடுவா பாருங்க. அப்படி தானே போடணும். கையில் இறக்கிச்சுடா.
இதே ரொம்ப போட்டோன்னா சாப்பிடவே முடியாது. ரொம்ப சாப்பிட முடியாது. அவ்வளோதான். இப்போ இது ஒரு கலரையே பாரு, இதே போதும். கிளறதுக்கே பயமாக இருக்குது. துணி இருக்குது பாரு, சின்ன பிடிச்சி. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பிரியாணி ரெடிங்க. பார்த்தீங்களா எந்த அளவுக்கு நம்ம மாஸ்டர் பார்த்தீங்கன்னா சமையல்னாவே நம்ம அருள் மாஸ்டர் தாங்க பயங்கரமாக பண்ணுவார். பிரியாணினாவே ஸ்பெஷலிஸ்ட். அவ்வளோதாங்க, இனி பயங்கரம் சாப்பிட வேண்டியதாங்க. பசங்களாம் பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டு ரெடி பண்ணி கை கழுவிட்டு வர்றதுக்காக போயிட்டானுங்க. எப்படி பார்த்தீங்களா இயற்கையான ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி செஞ்சு சாப்பிட்றது, இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தனி கொடுப்பனம் வேணும். பாருங்க ஆவி எந்த அளவுக்கு பறக்குன்னு. அப்படியே ஒரு கலர் பார்க்கலாம். தக்காளி சாப்பாடு ரெடி ஆச்சு. தக்காளியா? அருள் கஷ்டப்பட்டு பிரியாணி பண்ணி வச்சுக்கிறேன், உனக்கு தக்காளி ஏண்டா? தக்காளி சாப்பாடு எப்படி நீங்கள் சாப்பிட்டு சொல்லலாம் கமெண்ட்ல. சாப்பாடு அரிசி வந்துருச்சான்னு சொல்லு போகலாம். வந்துருச்சேன். சரி நம்மளும் சாப்பிட்டு போகலாம். வந்துச்சா? தக்காளி சாப்பாடு நல்லா இருக்கு. தக்காளி சாப்பாடு அதே இருக்குடா. பாருங்க இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கு நம்ம பையன். பார்த்தீங்கன்னா நாய் லவர், டாக் லவர், அதனால் நாய்க்கு சாப்பாடுக்காக தட்டு எடுத்துகிட்டு வந்து அந்த வெள்ளை நாய்க்கு 2 நாய்க்கு போடுறாங்க. இங்கே பாருங்க கறி பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு. பயங்கர சூடாக இருக்குது. இதெல்லாம் நம்ம எடுத்து சாப்பிட்ருவோம். இங்கே பார்த்தீங்களா இதாங்க சிக்கன் பிரியாணி. அதான் பார்க்கலான்னு இருக்கிறோம். இன்னைக்கு ஒரு புட்டி எல்லாரும் வாங்க. அவ்வளோதாங்க பிரியாணி பார்த்தீங்கன்னா அப்படியே எடுத்து போட்டு பார்க்கலாம். உடச்சுடு ஜம்முன்னு வெங்காயத்தை எடுத்து போய் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வை. வெங்காயம் ஃபுல்லாக எடுத்துக்காங்க. மேலே போடாத, இதாயிரும் ஒரு மாதிரி இருக்கும். கிஷோர் அந்த நாய் கொஞ்சம் வச்சு விட்டுற நாய்க்கு. மனுஷனுக்கு கூட இந்த அளவுக்கு பார்க்க மாட்டாடா. நான் சாப்பாடு எடுத்துக்கிற சூடாக இருக்கட்டா அப்படிங்கிறான். எந்த அளவுக்கு ஒரு அன்பு. ஓகேங்க அவ்வளோதாங்க, அப்படியே சாப்பிட ஆரம்பிக்கிறோம். வா சாப்பிட்றப்பா நண்பா. எப்போ எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். அப்படியே சாப்பிடாத முன்னே டேஸ்ட்டு சாப்பிட்றோம்ல. வெங்காயத்தோடு பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி பயங்கரமாக பார்த்தீங்கன்னா ரெடி ஆகி சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். தூக்கிட்டு வராங்க, சீக்கிரம் சாப்பிடு. எப்படி இருக்குது பிறகு சொல்ல? டேஸ்ட் அருமையாக இருக்குது. மாஸ்டர் என்னோட அருமை என்ன ஒரு குறை, சூடு அதிகமாக இருக்குது. அவ்வளோதாங்க பார்த்தீங்கன்னா நம்ம பசங்களாம் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். சாப்பாடு பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்குது. பிரியாணி பிரியாணி பண்ணிக்கலாம். சிக்கன் பிரியாணி சிக்கன் பிரியாணி. உங்கள் வீட்டில் யாராவது சிக்கன் பிரியாணி செய்யணும்னு சொல்லுங்கள், அருள்முறை தான் அனுப்பிச்சி நல்லா தான். கறி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வெந்துருச்சு. டேஸ்ட்டு பயங்கரமாக அசத்தல் பண்ணிட்டார் நம்ம மாஸ்டர் பார்த்தீங்கன்னா. அவ்வளோதாங்க பார்த்தீங்கன்னா சட்டி காலி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பிராசி அந்த இது பாரு கலராக கறியே இல்லை. அவ்வளோதாங்க ஃபைனலாக பார்த்தீங்கன்னா முடிஞ்சுது. ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஃபைனலாக பார்த்தா நம்ம பையன் சட்டியை கலவு விட்டா. என்ன வேணா பண்ணி இதெல்லாம் போட்டுறாது. இதெல்லாம் போடலக்கு சார் சும்மா சொன்னேன். பார்த்தீங்கன்னா ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எப்படி 4 பேர் உண்டு நீயே சொல்லு. அந்த பையன் பார்த்தீங்கன்னா கழுவுனதே இல்லை. இந்த டைம் கழுவு வச்சாச்சு பார்த்தீங்கன்னா. அவ்வளோதாங்க ஃபைனலாக பார்த்தா குளிக்கிறோம்னு சொல்லிட்டு ஐடியாவில் இருந்தேன். வேணாண்டப்பா பயங்கரமாக குளிருதுன்னு சொன்னாங்க பார்த்துங்க. அதனால் அப்படியே கிளம்பிட்டு
வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். இதோட பார்த்தீங்கன்னா வீடியோ என் பண்ணிக்கலாங்க. நம்ம சேனல் யாராவது புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள். அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா இயற்கை அப்படியே ரசிங்க பார்க்கலாம். இந்த எந்த இடம் பிளேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பூலாம்பட்டிங்க. பார்த்தீங்களா எந்த அளவுக்கு இயற்கையான குட்டி கேரளாம்பாங்க. தோழர்களே, வண்டியில் கொஞ்சம் காற்று இல்லை, பார்த்து ஓட்டுங்க.